சார் ஆண்கள் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே சார். ஆண்கள் தீபம் ஏற்றலாம், தவறில்லை. கோவிலில் பூசாரி தானே தீபம் ஏற்றுறார், அவர் ஆண் தானே, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லையே, கடவுள் அங்கீகரிச்சுட்டாரு. ஸோ இது எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் சரி, கேளக்கியர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருங்க. சார் இந்த மந்திரம் சொல்லும்போது நான் மந்திரம் சொல்கிறேன், என் வீட்டில் மற்ற உறுப்பினர்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, பரவாயில்லையா? பரவாயில்ல சார், நான் லைட் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டான். இதை மாதிரி கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கேள்விகள் என்கிட்ட மக்கள் கேட்டாங்க. இந்த கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. சார் மந்திரத்தை மனசில் சொல்லட்டுமா, வாய் விட்டு சொல்லட்டுமா? வாய் விட்டு தான் சொல்லணும். இந்த மந்திரம் அந்த தண்ணியில் போய் சேரணும், அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து குடிக்கணும், அப்போ தான் உடல் ஆரோக்கியமாகும். இன்னும் ஒருத்தர் கேள்வி கேட்டார், சார் அந்த தீபத்தை மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு அணைச்சிடலாமா, இல்லை அதுவாக அணைகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். எந்த தீபத்தையும் நீங்கள் அணைக்கக்கூடாது, அது மிக ரொம்ப தப்பான அபசகுனம். அதனால அது தானாக எரிந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. சார் என்ன நிறைய செலவாகுது அப்படின்னாரு. இதுக்கும் சொல்கிறேன் சார், நீங்கள் நெய் அளவாக ஊற்றிக்கோங்க. நீங்கள் அரை மணி நேரம் அந்த விளக்கு எரியிற வரைக்கும் நெய் ஊற்றிக்கோங்க, போதுமானது. நெய் வாங்குறதுக்கு எங்கிட்ட காசு இல்லை, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாமான்னா நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஆனால் ஒன்று நிச்சயம் புரிஞ்சுக்கோங்க, நெய் வாசனை தான் கடவுளர்களை உங்கள் வீட்டுக்குள்ளே இழுக்கும். ஏன் நெய்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த வாசனை தெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்கும்.